நானும் நேரம் கலந்தியாச்சு. புட்டு செய்ய போகிறேன். நீங்கள் எப்பவுமே அரிசி மாவில் புட்டு சாப்பிட்ருப்பீங்க. ராகி மாவு மீடியமாக நான் வச்சுட்டு ஹையில் வைக்கல. பாருங்க, நம்ம சூப்பரான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே vlog தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சண்டே காலையிலேயே சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. நானும் டேரனும் ஃபஸ்ட்டு கிளம்பிட்டோங்க. சரி, பால் ஆற்றி கொடுத்துட்டு டேரனுக்கும் ரேஷ்மாவுக்கும் பால் ஆற்றி கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம டிஃபன் என்னன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே வந்து சர்ச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்தோடனே நான் என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி புட்டு செய்ய போகிறேன். நீங்கள் எப்பவுமே அரிசி மாவில் புட்டு சாப்பிட்ருப்பீங்க, ராகி மாவில் புட்டு சாப்பிட்ருப்பீங்க. இன்னைக்கு நான் செய்ய போற புட்டு வந்து ரவையில தாங்க புட்டு செய்ய போறேன். அதனால நம்ம வந்து ரவை வச்சு இன்னைக்கு எப்படி புட்டு செய்யலாம், ரொம்ப ஈஸியா ஆனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம ரவை புட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புட்டு செய்யறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கிறேங்க. நான் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நான் ஓட்டி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் திருவி கூட எடுத்துக்குங்க. ஏன்னா நான் ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காய் இருக்குது. அதனால் சரி, தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துக்கலாங்க. புட்டு பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட் கலர்ல இருக்குங்க. அதுக்கு தான் பாருங்க, நான் வந்து தேங்காய் வந்து இந்த மாதிரி மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில வந்து ஒரு ஓட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க. நான் நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற சில்வர் பாத்திரமா அதனால எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு டம்ளரில் தான் நான் ரவை உப்புமா செய்வேன். இன்றைக்கி உப்புமா செய்யலான்ட்டு இருந்தேன். ரேஷ்மா வந்து உப்புமா சாப்பிட மாட்டேன்ட்டா. சரி, அதை அப்படியே புட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு டம்ளர் எடுப்பேன் எங்கள் 3 பேருக்கு. ஆனால் புட்டுனா உங்களுக்கு பத்தாது இல்லைங்க. அதனால் 2 டம்ளர் வந்து ரவை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து வறுத்து எடுக்க போகிறோம். ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகிடக்கூடாது. சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு லைட்டாக ப்ரௌன் ஆகிடுச்சுனாலும் நம்ம புட்டோடைய அந்த டேஸ்ட்டு போயிடும். டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் அந்த வாசனை லைட்டாக உங்களுக்கு ரவை வறுப்படும் போது ஒரு வாசனை வரணும். ஆனால் ப்ரௌன் கலரில் ஆகக்கூடாது. நல்லா வந்து ஒயிட்டாகவே இருக்கணும். அந்த கை பொறுக்கிற சூடு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நமக்கு வந்து கை பொறுக்கிற சூடுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. என்ன தான் டிஃபன் செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹோட்டலில் தான் இன்றைக்கி சாப்பிட்லான் இருந்தோம். ஆனால் வேண்டாம், நம்ம வீட்டில் போய் ஏதாவது டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா எங்கள் பாபா பாதிலே திருப்பி வளைக்க பார்த்தாரு. வேண்டாம் நம்ம வீட்டிலே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். இவங்க எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுத்தாதாங்க பிடிக்கும். என்ன தான் நீங்கள் ஹோட்டலில் டேஸ்ட்டாக வாங்கி கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்றது என்னென்னா ஃப்ரை ரைஸ், பொரோட்டா, இதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலுமே அம்மா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்மில் வச்சுட்டு தான் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்லேயே நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. கை விட்டுறாமல், இல்லைனா உங்களுக்கு அங்கங்கே ப்ரௌன் கலரில் வந்து தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். பாருங்கள், நம்ம ரவையும் வந்து வறுபட்டுருச்சுங்க. எப்படி வறுபட்டுருச்சு நீங்கள் கையில் எடுத்து பாருங்கள். உங்கள் கை பொறுக்கிற சூடுக்கு இருக்கணும். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாங்க. ரவையை ஆற வச்சுட்டு தான் நம்ம வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம எப்படி புட்டு செய்வோம் சேம் அதே மாதிரி தான். ஆனால் தண்ணி ஜாஸ்தி போயிடுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா, இப்போ பாருங்கள் கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. நமக்கு தண்ணி ஜாஸ்தி போனாலும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். தேங்காவையும் நான் இந்த சைடு எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் வந்து பாதி அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அரை பவுல் தண்ணியில் ஒரு 1/4 ஸ்பூன் நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கலாம். நம்மளுடைய ரவையில் எல்லாத்துலேயும் ஈரப்பதம் வந்து படணும். அப்போ தான் உங்களுக்கு ரவை சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக மெத்துன்னு இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அப்படியே முழுசாக ரவை இருந்தால் எப்படி தண்ணி தெளித்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்குங்க. இல்லைனா உங்களுக்கு வந்து புட்டு வந்து சாஃப்டாகவே வராது. தண்ணியை கம்மியாக போயிடுச்சுனாலும் உங்களுக்கு நல்லா வராது. ஜாஸ்தி போனால் கூட கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நம்ம ரவை வந்து நல்லா தண்ணியை வந்து அப்சர்வ் பண்ணி திருப்பி நார்மலாக நமக்கு வந்துடும். அதனால் தண்ணி ஜாஸ்தி போயிடுச்சுன்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா மடமடன் நமக்கு வந்து ரவையும் வந்து காஞ்சிரும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை மட்டும் கரெக்டாக பார்த்து நீங்கள் கலந்து புட்டு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் வறுத்துட்டு செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ரவை புட்டு டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்காமல் செஞ்சிடாதீங்க, அது வந்து டேஸ்ட்டே இருக்காது. அதனால் வறுத்துட்டு நீங்கள் என்ன தான் வறுத்த ரவை நம்ம கடையில் வாங்கினாலும் பாக்கெட்டில் வந்து வறுத்துருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி வாங்கி நீங்கள் வந்து செஞ்சிடாதீங்க. அதை ஒரு தடவை நீங்கள் வந்து மிதமான சூடில் வந்து நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு வறுத்து எடுத்துட்டு நீங்கள் வந்து புட்டு மாவுக்கு இந்த மாதிரி கலந்துக்குங்க. டேரனுக்கு ராகி புட்டு ரொம்ப பிடிக்கும், அரிசி மாவு புட்டு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அரிசி மாவு புட்டு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து அடைக்கும்.
நீங்கள் சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்கும். ஆனால் இந்த ரவை புட்டு அடைக்கவே அடைக்காதுங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னா டேரன் எப்படி இருக்குன்னு சொன்னான்னா பால்கோவா மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படி சொன்னால். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் நல்லா தண்ணி கலந்துட்டு உதுத்து விட்டுக்குறேங்க. கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா திருப்பி கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அப்போ தனித்தனியாக நம்ம வந்து உதுத்துடலாம். அப்படி தான் நான் வந்து உதுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து இட்லி கொப்பரையில் வைங்க. நான் வந்து ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணவே இல்லைன்றதுக்காக நான் ரைஸ் குக்கரில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதில் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் இட்லி கொப்பரையில் கூட வேக வச்சு எடுத்துக்குங்க. இட்லி கொப்பரையில் தான் எல்லோரும் வேக வைப்பாங்க. நான் வந்து ரைஸ் குக்கர் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம தண்ணி வந்து சூடாகட்டும். சூடான பிறகு இந்த மாதிரி காய்கறிலாம் அவிக்கிறதுக்கு வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்கன்னா அந்த ட்ரேயில் தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. அதான் சொன்னால் ரேஷ்மா, அம்மா இது எது செய்யணுமோ செய்யுங்கம்மா, யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்கன்னா. சரி, நம்ம இதில் இன்றைக்கி வந்து அவிச்சு எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து இட்லி துணியே வந்து அதில் போட்டுக்கிறேன். இப்போ ஹீட் ஆகட்டுங்க, தண்ணி கொதி வரட்டும். கொதித்து நல்லா ஹீட்டான தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம வந்து புட்டு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், புட்டு பார்த்த கரெக்டாக நான் வந்து கையில் பிடிச்சா நிற்கணும், உதுத்தா உதுந்துடணும். இதான் கரெக்டான பக்குவம். நீங்கள் இந்த மாதிரி ரவை புட்டு செய்யும்போது செஞ்சுக்குங்க. கரெக்டாக அளவு பார்த்துக்குங்க. எப்படி வந்து மாவு கரெக்டாக இருக்குன்றதை செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையில் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் ஊற்றிங்கன்னா உதுந்துடணும். இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற கட்டியெல்லாம் நான் வந்து எடுத்துட்டேங்க. கையாலேயே வந்து அப்படியே இது பண்ணிட்டேன். இல்லைனா நீங்கள் ஜல்லடை வச்சு கூட ஜெலிச்சிக்கலாம். நான் அப்படிலாம் செய்யலைங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துடுறேன். தண்ணியும் வந்து கீழே கொதி வந்துருச்சு. கொதி வந்தனால இதில் சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் தேங்காவை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வைக்கணுன்னு இருந்தேன். நான் வந்து மறந்துட்டேன். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுடைய புட்டோட டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். நான் வந்து கடைசியாக வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நீங்கள் சேர்த்துங்க. வெந்த பிறகு நம்ம சேர்ப்போம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேக வச்சிங்க. நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துட்டேன். மேலே வந்து ஒரு துணியை, ஈர துணியை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் வந்து விட்டுருங்க. உங்களுடைய இட்லி கொப்பரில் எந்த அளவு நீங்கள் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுங்க. நான் வந்து இதில் நல்லா ஹையில் வரும், அதனால் 10 நிமிஷம் தான் வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதனால் நல்லா வந்து டக்குன்னு ரெடி ஆகிடக்கூடியது தான் நம்மளுடைய ரைஸ் குக்கர். அதனால் அதில் நான் வச்சுருக்கனால 10 நிமிஷம் வச்சுருக்கேங்க. 10 நிமிஷத்தில் நம்மளுடைய புட்டு ரெடி ஆகிடுச்சு. ரேஷ்மாக்கும் டேரனுக்கும் இது இங்கே கொதிக்கும் போதே அந்த ஆவி வரும் பார்த்தீங்களா, அப்போயே வாசனை வந்துருச்சு. சூப்பராக வாசனை வருதுமான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ரேஷ்மா வந்து ரவையில் வந்து சாப்பிடவே மாட்டா, அப்படி தானே? ஆமாம், அரிசி புட்டு மேக்ஸிமம் சாப்பிடுவேன். ராகி புட்டு கூட சாப்பிட மாட்டேன். ராகி புட்டு பிடிக்காது, அரிசி புட்டு மட்டும் தான் சாப்பிடுவா. இடியாப்பம் சாப்பிடுவா. நல்லா இருக்கும், அரிசி புட்டு நல்லா இருக்கும். ஆனால் அது நீங்கள் ரொம்ப நேரம் சாப்பிடும்போது தொண்டையில் அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதில் கொஞ்சம் கூட அடைக்கவே அடைக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெந்துருச்சு. நான் வந்து ஹாட் பாக்ஸில் எடுத்துகிட்டு கொஞ்சம் நம்ம வந்து கரண்டிலேயே அதில் கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் மசிச்சிடலாங்க. லைட்டாக அப்படி உடச்சி விட்டுக்குங்க. அப்போ நமக்கு வந்து நல்லா உதிரியாக வரும். ரொம்ப நேரம் அப்படியே விட்டுட்டிங்கனாலும் அப்படியே போட்டுட்டு விட்டுட்டிங்கன்னா கெட்டி கட்டியாக நின்றுக்கும். அதனால் உடனே சூட்டோடையே நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் உடச்சிருங்க. அதில் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. அது வந்து வெறும் வந்து அந்த சக்கைலாம் பின்னாடி இருக்க அந்த ப்ரௌன் கலர்லாம் இல்லாமல் இருக்கிறனால ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தனியாக தேங்காய் இருக்கிற இது தெரியவே தெரியாது. தேங்காய் அதோட மிக்ஸ் ஆன மாதிரியே இருக்கும். நல்லா ஒயிட் கலரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இல்லைனா அங்கங்கே பார்த்தீங்கன்னா திட்டாக அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு சேர்த்துக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனால் எனக்கு தேவையான அளவு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டேன். ஏலக்காய் பொடி பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் முந்திரியை வந்து முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்குங்க. இவங்களாம் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டா. ரேஷ்மாவுக்கு கீ பிடிக்காது, எங்கள் பாவாவுக்கும் கீ பிடிக்காது. 2 பேருக்கும் கீ ரொம்ப சேர்த்தா பிடிக்காது. கேசரி மட்டும் சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி புட்டுலாம் வந்து கீ சேர்த்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் எனக்கு தேவையான அளவு சக்கரை நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும்தான் கீ சேர்த்துக்கிறேன். ரேஷ்மா சொன்னால் நிறையா சேர்த்துறாங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் சேர்த்தா தான் ரேஷ்மா டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு. அதனால் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எனக்கும் டேரனுக்கும் அதுக்கப்புறமா நாங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம். அதனால் உங்களுக்கு நிறையா சாப்பிடுவீங்கன்னா நிறையா சேர்த்துக்குங்க. எங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ரேஷ்மாவும் எங்கள் பாபாவும் சாப்பிட்ணுன்றதுக்காக கம்மியாக சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சூடோடு நீங்கள் எல்லாத்தையும் கலந்துட்டு நீங்கள் வந்து பரிமாறி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதோடய வாசனையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து தேவையான அளவு இப்போ நிறையா செஞ்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ரவை புட்டு அப்படியே சக்கரைலாம் எதுவுமே சேர்க்காமல் எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு வேணும் போது சர்க்கரையும் தேங்காயும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க. வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி கலந்தாச்சுன்னா நம்ம உடனே சாப்பிடணும். இல்லைன்னா கெட்டு போயிடும் இல்லைங்க, எடுத்து வைக்க முடியாது. ஆனால் நிறையா செஞ்சிங்கன்னா தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள்
உங்களுக்கு தேவையான அளவு கலந்துக்குங்க. நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்க அளவு எனக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்தேன். அப்படி இருந்து கொஞ்சம் பத்தாமல் இருந்த மாதிரி இருந்தது. இன்னும் ஒரு அரை டம்ளர் சேர்த்தனா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து செஞ்சுருக்க புட்டுக்கு மேலே தேங்காய் வந்து திருவனதையும் சேர்த்துட்டு நான் வந்து பாதாமை கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் முந்திரியை கூட மேலே வந்து முந்திரி திராட்சையை வறுத்து கூட சேர்த்துக்குங்க. ரொம்ப டேஸ்டான ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ரவா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து தேங்காய்லாம் சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துட்டு திருப்பி தேங்காய் சேர்த்து எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து முந்திரி வேணால் நீங்கள் வறுத்து சேர்த்துக்குங்க. இவங்க வந்து முந்திரி வேணான்ட்டாங்க திகட்டுன்றதுக்காக. ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் குட்டீஸ்லாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. அது நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ரவை இருந்தால் டக்குன்னு புட்டு ரெடி பண்ணி பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம், காலை டிஃபனாகவும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வீடியோ நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ. செஞ்ச உடனே டேரனுக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். அடுத்து எங்கள் பாவாவும் சாப்பிட்டுட்டு இருந்தார். எங்கள் பாவாவும் ரொம்ப சூப்பராக இருக்குது சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பிடாத ரேஷ்மா வந்து ரவை புட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேரனுக்கு தான் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவன் தான் வந்து எனக்கு இன்னும் பத்தலையே, இன்னும் கொஞ்சம் வேணுமே அப்படின்னா நான் சொன்னேன், அடுத்த தடவை செய்யும்போது இன்னும் ஜாஸ்தி செய்கிறேன்டா. நான் ஆனால் சாப்பிடும்போது திகட்டுதுங்க கொஞ்சம். ஏன்னா உங்களுக்கு தேங்காய்லாம் நிறையா போட்டிருக்கோம்ல, அதனால் புட்டு ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். நம்ம நார்மலாக சாப்பிட்ற இட்லி தோசை மாதிரி சாப்பிட முடியாது. இப்படி தாங்க பிரியமாக சமைச்சு கொடுங்க, எல்லாம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு குக்கிங் வித் வ்ளாகில் நம்ம சந்திக்கலாம்.